சார் அதே மாதிரி இப்போ 1970களில் வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் போது பெரியார் ஐக்கானாக வச்சிருக்கக்கூடிய திமுகவினரே வந்து பெரியாரே வந்து இந்த மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் வந்து நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுககாரங்க. ஒரு 4 பேர்த்த சுட்டுருந்தீங்கன்னா எவனுமே வந்திருக்க மாட்டான்ற அளவுக்கு பேசியிருக்கேன். சின்ன கரெக்ஷன் அது இல்லை, 4 பேர் இல்லை, 4 காலி பயிலில் சுட்டிங்கன்னா இந்த போராட்டமே வராது. காலி பசங்க அதுவும் திமுக காலி பசங்க, கைவாலி பசங்க, அப்புறம் வேற ஒரு பசங்க அப்போல்லாம் செல்லமாக அவர் கூப்பிடுவார் அவங்கள. ஏன்னா எல்லாம் ஒன்று மணி இருந்தவங்க தானே, நம்ம பையன் தானே, அவன் இன்னும் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாத அந்த மாதிரி அவர் கூப்பிடுவார். முதல்ல அவர் ராமசாமி நாயக்கரே சொல்கிறார், நான் வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார், அதெல்லாம் தனியாக பேசினா ஒரு 2 மணி நேரம் பேசினா அது ஒரு ஹம்பக். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் முதலில் ராமசாமி வேறு வேலை இல்லையா, கோபாலபுரத்தில் முதல் நாள் நடந்த போராட்டத்தில் உங்களாம் வேறு வேலை இல்லையா, பஸ்ஸுக்கு வேணால் காசு தரேன் கிளம்பிப்போம் அப்படின்னு அந்த போராட்டத்தில் பெரியார் போய் குழப்பம் பண்ணாருன்னு பதிவுகள்லாம் இருக்குது, புத்தகத்தில் எழுதியிருக்கு.